வணக்கம். ஆயிரவைசியர் டிவிக்காக கமலக்கண்ணன். இன்று முன்னாள் மாநில தலைவர், 18 பிரிவுகளை ஒன்றிணைத்த மாமனிதர், திருக்குறள் செம்மல் மணிமொழியினார் ஐயா அவர்களின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம். தமிழகம் முழுவதும் ஆயிரவைசியர்கள் கனத்த இதயத்துடன் ஐயா அவர்களின் நினைவாஞ்சலியை செய்து வருகின்றனர். பொள்ளாச்சி ஆயிரவைசியர் இளைஞர் சங்கம் மற்றும் ஆயிரவைசியர் ட்ரஸ்ட் சார்பில் பொள்ளாச்சி ஏவிசி ஹாலில் ஐயாவோட புகைப்படத்திற்கு அனைவரும் மலர மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் ஆயிரவைசியர் ட்ரஸ்ட் தலைவர் திரு சபரிகிரிவாசன், இளைஞர் சங்க தலைவர் திரு கமலக்கண்ணன், செயல் தலைவர் திரு கிருஷ்ணகுமார், செயலாளர் திரு ஆர்கேடி செந்தில்குமார், திரு ஆச்சிப்பட்டி தியாகராஜன், துணைத் தலைவர்களான திரு நாகராஜ், திரு கார்த்திக் ராஜா, திரு ஞானசேகரன் ஐயா, திரு யோகானந்தம், திரு நித்யானந்தம், திரு ஐயா கண்ணு ஆகியோர் கலந்து கொண்டு ஐயா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். மேலும் பொள்ளாச்சி ஆயிரவைசியர் இளைஞர் சங்கத்தின் சார்பில் தமிழ்நாடு ஆயிரவைசியர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் திருக்குறள் செம்மல் திரு மணிமொழியினார் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு கோவை மாவட்ட ஆயிரவைசியர் சங்கம் சார்பிலும் பொள்ளாச்சி ஆயிரவைசியர் இளைஞர் சங்கத்தின் சார்பில் இரத்த தானம் செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் செயல் தலைவர் திரு எஸ் கிருஷ்ணகுமார், துணைத் தலைவர் திரு மகேந்திரன், திரு கார்த்திக் ராஜா மாநில ஊடகக்குழு உறுப்பினர் மற்றும் இளைஞர் சங்க துணைத் தலைவர் திரு ஆச்சிப்பட்டி திரு தியாகராஜன் கௌரவ தலைவர் ஆகியோர் இரத்த தானம் செய்தனர். பொள்ளாச்சி அரசாங்க மருத்துவமனையான ஜிஹெச்சில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் குழந்தைகளுக்கு சங்கம் மூலமும் பிஎஸ்ஆர் அறக்கட்டளை மூலமும் உணவுகளும் பிஸ்கெட்டுகளும் வழங்கப்பட்டன. அனைவரும் சமுதாய நிகழ்ச்சிகளை காண ஆயிரவைசியர் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.